இன்னைக்கு இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. உலகத்தின் தலைநகரம் எது சொல்லுங்க? நியூயார்க்கா? ஏன் அதை அப்படி உருவாக்கிட்டாங்க, எதுக்குன்னு கேட்டா அங்க உலக நாடுகளுடைய ஒன்றியம், யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளி இருக்கு, அதனுடைய செஷன் இருக்கு. அதுல உலகத்தினுடைய 196 நாடுகளும் அதுல உறுப்பு நாடுகளா இருக்கு. அப்ப 196 நாட்டுக்காரங்களும் அந்த ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலக பிரச்சனை பூரா பேசப்படுறது நியூயார்க்ல பேசப்படுகிறது. எனவே அதை உலகத்தின் தலைநகரம் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம அது அதிகாரப்பூர்வமாக இல்லாவிட்டாலும் அவர் ட்ரம்ப் தான் உலகத்துக்கு தலைவர். அவர் மத்தியஸ்தம்லாம் கிடையாது, தலைவர் தான். அமெரிக்காவில் இன்றைக்கி இது பழைய குடியரசுத் தலைவர்கள்லாம் ஓரளவுக்கு பக்குவமாக இருந்து நடந்துக்கிட்டாங்க. இவர் அப்படி இல்லை, நான் தான் தலைவர், நான் சொன்னது தான் சட்டம்ங்கிற மாதிரி பேசிட்டு வராரு. அதை அமெரிக்கர்கள் ஆதரிக்கிறார்கள். இன்றைக்கும் அமெரிக்கானா அந்த வானுயர்ந்த கட்டிடங்கள், ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படிம்பாங்க. அப்புறம் உலகத்திலே மிக விலை உயர்ந்த நட்சத்திர ஹோட்டல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ரைவேட் ஜெட்டும்பாங்க. அப்போ எல்லாமே அங்கே பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய முதல் காட்சிகள் அமெரிக்கா அப்படின்னா நான் ஞாபகம் வருதுன்னு, அதாவது மாலை 4:30 மணிக்கு போய் இறங்குறோம். அமெரிக்காவில் நியூயார்க்கில் அதான் மன்ஹாட்டன் ஒரு பகுதி இருக்குது. மேன்ஹாட்டன் அப்படி அங்கே உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒரே தெருவில் 100 மாடி கட்டடங்கள், ஒரு 20 கட்டடம் 30 கட்டடம் அங்கே இருக்குது. இப்போ இந்த வணிக மையங்கள் ரெட்டை கோபுரம் அது கூட அதே பகுதியில் தான் இருக்கிறது. ட்வின் டவர். ஆமாம், எம்பையர் ஸ்டேட் பில்டிங், அதுலேயும் நான் ஏறி பார்த்தேன். அது ஒரு 1000 அடிக்கு 1400 அடிக்கு மேலே உயரம். அங்கே அவர்களுடைய வீடுகள், கடைகள், அந்த கார்கள் எல்லாமே பெரிய அளவில் இருக்குது மற்ற இதுகளை விட. ஆனால் அதில் சில வேடிக்கைகளும் இருக்குது. இப்போது நாங்கள் போய் இறங்கி அந்த ஹோட்டலில் தங்குற ஹோட்டலுக்குள்ளே போகும்போது, சான் கார்லோஸுங்கிற ஹோட்டலு, அதில் 14வது மாடியில் ரூம். அப்போ 12 மாடி லிஃப்ட்டு போனவுடனே அடுத்து 14வது மாடி வந்துடுச்சு. 13வது மாடி வரல. அப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சி. திரும்ப வெளியில் இறங்கி நான் திரும்ப செக் பண்ணி பார்த்தேன். அங்கே 13வது மாடியே கிடையாது. அதாவது அமெரிக்கர்களுக்கு 13 ராசி இல்லாத